வணக்கம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கேட்ட அட்வான்ஸ் மேக்ஸ் பிவைக்யூஸ் தான் இது. செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. The value of cos square 29 degree plus cos square 61 degree. ஸோ இதில் வந்து கான்செப்ட் என்னென்னா cos theta is equal to sin 90 minus theta இருக்கும். இப்போ இங்கே cos 29 டிகிரியாக இருக்கா, அப்போ சைனோட வேல்யூ 90 minus 29 டிகிரியாக இருக்கலாம். அப்போ cos 29 degree is equal to sin 61 degree. ஸோ அப்போ cos 91 பதிலாக நான் sin 61 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ sin square 61 degree ப்ளஸ் cos square 61 degree. sin square theta cos square thetaவோட வேல்யூ 1 தான் எப்பயுமே. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். The radii of two cone in a ratio 5. ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வால்யூமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஹைட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 pi r square h. ஸோ அப்போ இந்த பக்கம் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு இருக்குமா, ஸோ அதோட ரேஷியோ வந்து 3/5 இஸ் ஈக்குவல் டு கீழே வந்து 1/3 pi r, இது r1னா இது r2, இது h2 h1. அப்போ இந்த பையும் இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரேடியஸோட ரேஷியோ வந்து 2/5ன்னு கொடுத்துட்டாங்க. அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 4/25 வரும். ஸோ வால்யூமோட ரேஷியோ 3/5, ரேடியஸ் வந்து ஸ்கொயர் பண்ணால் 4/25 இன்ட்டு h1 h2. ஸோ 5 கேன்சல். அப்போ h1 h2ஓட ரேஷியோ வந்து 15/4. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் cosecant is equal to 5/3 evaluate அப்படின்னு சொல்லி 2-3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா secant square theta minus tan square theta is equal to 1. அப்போ secant square theta இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 is equal to tan square theta. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம tan square theta போட்டுக்கலாமா. அதே மாதிரி இன்னொரு cosecant square theta minus cot square theta is equal to 1. இந்த cot square theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா cosecant square theta is equal to 1 plus cot square theta. அதுக்கு பதிலாக நம்ம cosecant square theta போட்டுக்கலாமா. அடுத்து tan square theta is equal to cot square theta is equal to 1/tan square theta. அப்போ இந்த cot square theta பதிலாக 1/tan square theta போட்டுக்கிட்டோம்னா tan கேன்சல் ஆயிரும். cosecant square theta மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25/9 தான் ஆன்சர். சிம்பிள் தான். உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு மட்டமான ஒரு கொஷின். சம் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா எல்லா சைடுமே சேமாக இருக்கும். அதோட 2 சைடு ஆட் பண்ணால் நமக்கு வந்து 16 இருக்கும். அப்போ ஒரு சைடு 8 இருக்கும், இந்த சைடு 8 இருக்கும், இந்த சைடு 8 இருக்கும். தேர்டு சைடு ஒன்று கேட்டிருக்காங்க. cannot be found எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சுக்கிறேன் என்ன பண்ண. அடுத்து வேல்யூ ஆஃப் த sin square 30 minus sin square 40 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட், இது வந்து sin square ஏன்னு வச்சுக்குவோம், இந்த இதை வந்து sin square பின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் a + bயோட வேல்யூ 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா இந்த sin square a ப்ளஸ் sin square bயோட வேல்யூ 1ன்னு மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து sin 30 இருக்கா, sin square 30 sin square 60 சேர்ந்து நமக்கு 1ஆ மாறிடும். அதே மாதிரி sin square 40 sin square 50 சேர்ந்து 1ஆ மாறிடும். அங்கே வந்து சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -1. இங்கே வந்து sin square 45 அப்படின்றது
இங்கே வந்து ஒரு sin ஸ்கொயர் 45 இருக்குது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நமக்கு 1 கிடைக்கும். அடுத்து இந்த இதுவும் மைனஸில் இருக்குது, அப்போ 1. ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல், 0 தான் ஆன்சர். ஸோ a ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் பியோட வேல்யூ 1. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ராவோட கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு என்னன்னு தெரில அப்படின்னா இங்கே மேலே இருக்க வேல்யூ வந்து a ப்ளஸ் பி ஹோல் க்யூபோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா ஹோல் க்யூபை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் அப்படின்னா 15x ஸ்கொயர் ப்ளஸ் 75x ப்ளஸ் 125 a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு a க்யூப் ப்ளஸ் 3ab 3a ஸ்கொயர் b 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் க்யூப்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து எக்ஸ் மைனஸ் 5, கீழே வந்து a க்யூப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5னு பிரித்து எழுதிக்கலாமா? அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்கே ஸ்கொயர் வந்தோம். எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 10x. ரொம்ப சிம்பிளான கொஷின். லெட் O be the center of circle வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க, ஸோ இப்போ இது வந்து சென்டர். அடுத்து வந்து 2 லைன், இது சிடி, இது ஏபி. சிடியோட லென்த்து 24, ஏபியோட லென்த்து 10. சென்டர்லேருந்து இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போனா இது வந்து ஹாஃபாக பிரிச்சிடும். அப்போ இது 12, இது 5 மாறிடும். இது வந்து ரேடியஸ், இது வந்து ரேடியஸாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ட்ரிப்ளெட் ஒன்று கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். 3 4 5, அதுக்கப்புறம் 5 12 13. இந்த இடத்துல நமக்கு வந்து 5 இருக்குது 12 இருக்கா? ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து ரேடியஸ் வந்து 13 தான் இருக்கணும். நீங்கள் உட்காந்து கேல்குலேஷன் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அவசியம் இல்லை, பார்த்தோன்னே போட்டு போயிடலாம். டயமீட்டர் வந்து 26. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்கே வந்து இது பி, இது பி, இது க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்யூவோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து 7. அப்போ இந்த இடத்துல நம்ம 5ன்னு போட்டால் தான் இது 12ன்னு இருக்கும், இங்கே 13 நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். அப்போ இங்கே 5 + 7 12, இங்கே 5 இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே 13 வரும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஷார்ட்கட் டக்குன்னு பார்த்தோன்னே போடுற மாதிரி சம்ஸ் நிறைய சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.